ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிளாஸ் ரூம் ஸ்டடீஸ். இன்னைக்கு ஃபேக்ட்ஸ் 365ல செப்டம்பர் 26 பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம இன்னைக்கு முதலாவதாக பார்க்க போகிறது வேர்ல்ட் ரேபிட் டேவை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த ரேபிட்ஸுங்கிறது ரொம்பவே ஒரு அடரபுளான க்ரியேச்சராக இருந்துகிட்ருக்கு. ஆனாலும் மெடிக்கல், காஸ்மெட்டிக்ஸ், டெஸ்டிங், ஹண்டிங், ஃபார்மிங் இந்த மாதிரி விஷயத்துக்காக ரேபிட்ஸ் கொல்லப்பட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. இது எல்லாத்தையும் தவிர்க்கிற விதமாக தான் இந்த வேர்ல்ட் ரேபிட் டேங்கிறது வருஷமும் கொண்டாடப்பட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. இதை ஆரம்பித்து வச்சதுன்னு பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ரேபிட் சொசைட்டி அப்படிங்கிறவங்க தான் இந்த வேர்ல்ட் ரேபிட் டேவை செப்டம்பர் 26 அன்னைக்கு கொண்டாடணும்னு சொல்லிட்டு ஆரம்பித்து வச்சாங்க. இந்த ரேபிட் டேவை செலிப்ரேட் பண்ணுறதுக்கான நிறைய விதங்கள் இருந்துகிட்ருக்கு. இருந்தாலும் அதில் சிறப்பாக கருதப்படுறது என்னென்னா, ஒரு ரேபிட்டை அடாப்ட் பண்ணுறது மூலயமாவும் அதுக்கு ஷெல்டர் ப்ரொவைட் பண்ணுறது மூலயமாவும் தான் இந்த நாள் செலிப்ரேட் பண்ணப்பட்டுருக்குன்னு சொல்லலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இன்டர்நேஷ்னல் டே ஃபார் தி டோட்டல் எலிமினேஷன் ஆஃப் நியூக்ளியர் வெப்பன்ஸ். நியூக்ளியர் வெப்பனை கம்ப்ளீட்டாக எலிமினேட் பண்ணணுங்கிற ஒரு விஷயம் யுனைடெட் நேஷன்ஸோட பழங்கால கருத்தாக இருந்துகிட்ருக்கு. அதை நிறைவேற்றுற விதமாக தான் இந்த இன்டர்நேஷ்னல் டே ஃபார் தி டோட்டல் எலிமினேஷன் ஆஃப் நியூக்ளியர் வெப்பன்ஸுங்கிறது வருஷமும் கொண்டாடப்பட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த கருத்து 1946 நடந்த ஜெனரல் அசம்பிளியில் ஒரு முக்கியமான சப்ஜெக்டாக பேசப்பட்டுச்சு. அதை தொடர்ந்து டிசம்பர் 2013 அன்னைக்கு வெளியிடப்பட்ட ஒரு கருத்தில் என்ன சொன்னாங்கன்னா, நம்ம உலகத்தில் இன்னும் 13,400 நியூக்ளியர் வெப்பன்ஸ் ரிமைனிங் இருந்துகிட்ருக்குன்னு சொல்லி ஒரு கருத்தை முன் வச்சாங்க. இது எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு செப்டம்பர் 26, 2013 அன்னைக்கு ஒரு விஷயம் பாஸ் பண்ணப்பட்டுச்சு. அது என்னன்னா, இந்த நாளை இன்டர்நேஷ்னல் டே ஃபார் டோட்டல் எலிமினேஷன் ஆஃப் நியூக்ளியர் வெப்பன்ஸுங்கிறத டிக்ளேர் பண்ணாங்க. அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் இந்த நாள் செப்டம்பர் 26 அன்னைக்கு வருஷமும் கொண்டாடப்பட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. அடுத்ததான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறது வேர்ல்ட் கான்ட்ரசெப்ஷன் டே. இது எல்லா வருஷமும் செப்டம்பர் 26 அன்னைக்கு கொண்டாடப்பட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. கான்ட்ரசெப்ஷன்னா என்னன்னு நம்ம எல்லாருக்குமே பெரும்பாலும் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் இதை முன்வைக்கிற விதமாகவும் இதுக்கு ஒரு அட்டென்ஷன் கிரியேட் பண்ணுற விதமாகவும் தான் இந்த நாள் கொண்டாடப்பட்டுருக்குன்னே சொல்லலாம். இது 2007 அன்னைக்கு லான்ச் பண்ணப்பட்ட ஒரு டேவாக இருந்துகிட்ருக்கு. அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் இந்த நாள் கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த நாளோட முக்கியமான கோலுங்கிறது செக்ஷுவல் மற்றும் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்தை அவேர்னஸ் கொண்டு வர விதமாகவும் தான் இந்த நாள் கொண்டாடிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்ததாக ஒரு ஃபேமஸான இந்தியன் பொலிட்டீஷியனோட பர்த்டே பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இவர் மன்மோகன் சிங். இவர் செப்டம்பர் 26, 1932 தான் பிறந்திருக்கிறதா சொல்கிறாங்க. இவர் ஒரு இந்தியன் எக்கனாமிஸ்ட் மற்றும் ஒரு ஃபேமஸான பொலிட்டீஷியனாக இருந்திருக்காரு. இவர் இந்தியாவுக்கு பிரைம் மினிஸ்டராக 2004லேருந்து 2014 வரைக்கும் பணியாற்றிருக்கிறாரு. இந்த வீடியோவில் நம்ம ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த வீடியோவில் வேறு சில விஷயத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.